இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சப்பாத்திக்கு எக் கீமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் கூட ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். தக்காளியெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. இப்போ இதையும் கூட ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுமே 2 முட்டையை இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் கூட ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இதில் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே எக் கீமா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.